இதி தவ சூரயஸ்திரதிபதே அகில லோக மல க்ஷபண கதாமிருதாப்திம் அவகாஹ்ய தபாம்சி ஜகுஹு கிமுத புனஸ்வதாம விதுத ஆசய கால குணாக பரம பஜந்தியே பதம் அஜஸ்ர சுகானுபவம் என்று அடுத்தது தெரிவிக்கிறார். இந்த பெருமை, பகவானுடைய இந்த பெருமையை யாரெல்லாம் உணர்ந்து கொண்டு விட்டார்களோ அவர்கள் எதிலே பொழுதுபோக்குகிறார்கள்? பகவானை பத்தி தெரிந்து கொண்டு விட்டோம், இன்னும் இந்த உலகத்துல 30 வருஷமோ 40 வருஷமோ 50 வருஷமோ வாழப்போகிறோம்னு வச்சுப்போம். எப்படி பொழுதுபோக்குவது? ஏதான பண்ணணுமோ இல்லையோ. உலகத்துல என்ன பொழுதுபோக்குகள் எல்லாம் இருக்கு? இங்கேயான் போய் சாப்பிடலாம், சுற்றுலா போய் அப்படி காட்சிகள் எல்லாம் பார்க்கலாம், திரைப்படங்கள் எல்லாம் வந்தா பார்க்கலாம், இசை கேட்கலாம், இதெல்லாம் பொழுதுபோக்கு. பகவானிடத்தில் ஆசை கொண்டவர் எப்படி பொழுதை போக்க வேண்டும், என்ன பண்ணி காலத்தை கழிப்பதென்றால் நல்ல வழி இருக்கு. அவனுடைய கதைகளை தொடர்ந்து கேட்க வேண்டும். அந்த கதைகளுக்கு இருக்கக்கூடிய பெருமை அகில லோக மலாபக கதாமிருதம்னு தெரிவிக்கிறார். உலகத்தில் மக்களுக்கு மனதில் என்னென்ன அழுக்கு இருக்குமோ, மலம்னா அழுக்கு, உலகத்தில் அனைவரிடத்திலும் என்னென்ன அழுக்கு மனசில் இருக்குமோ அந்த அழுக்கையெல்லாம் போக்கக்கூடிய வல்லமை பகவானுடைய கதைகளுக்கு மட்டும்தான் உண்டு. புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனகான்னு சொல்றோமோ இல்லையோ. ஸ்ரவணம்னா கேட்பது, கீர்த்தனம்னா பாடுவது. பகவான் ஒருத்தருக்குத்தான் அவரை பத்தி பாடினாலும் புண்ணியம், அவரை பத்தி கேட்டாலும் புண்ணியம். மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் அந்த பெருமை கிடையாது. இந்திரனுடைய கதையை கேட்டு பாருங்க. அகல்யின் இடத்துல என்ன பண்ணார்? சாபம் பெற்றார். யார் யார் இடத்துல? துர்வாசர் இடத்துல சாபம் பெற்றார். இந்த கதையை கேட்டு என்ன புண்ணியம் வரப்போறது? வேற எந்த தெய்வத்துக்கும் இந்த பெருமை கிடையாது. பகவானுக்கு மட்டும்தான். அவன் கதைகளை கேட்டாலும் சரி, அவன் கதைகளை பேசினாலும் சரி, பேசணும்னு தூண்டினாலும் சரி, எல்லாருக்கும் புண்ணியம் உண்டுன்னு சுகர் தெரிவிக்கிறார். தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்கலம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தியே பூரிதா ஜனாஹா என்று சுகர் முன்னாடி தெரிவிக்கிறார். தவ கதாமிருதம், முதல்ல கேட்கறதுக்கு அமுதம் போல இருக்கிறது. இதை கேட்டு ஒரு பயனை அடைய வேண்டும் என்கிற தேவையே கிடையாது. கதைகளை கேட்பதே அமுதம். 7 நாளுக்கு பரீட்சித்து சுகாச்சாரியர் இடத்துல பாகவதத்தை கேட்டாரே, நடுவுல ஒரு இடத்துல சுகர் நிறுத்தினார். ஒரு 3 நாள் 4 நாள் ஆச்சு. பரீட்சித்து எழுந்திருக்கவே இல்லை, எங்கேயுமே போகல. சுகாச்சாரியர் நிறுத்தினார். அப்பா, நீ பெரிய ராஜா, ரொம்ப சுகுமாரனாக வளர்ந்திருப்பாய், ஒன்னும் பசி தாகம் எல்லாம் உனக்கு இருக்குமே, நீ வேணா ஒரு அரை நாள் விடுமுறை எடுத்து கொண்டு போய் சாப்பிட்டு தூங்கி எழுந்து வரியா அப்படின்னு சுகாச்சாரியர் கேட்டார். பரீட்சித்து சொன்னார், எனக்கு தூக்கமே வரலையே, எனக்கு தாகமே இல்லையே, பசியே இல்லையே, நான் எழுந்திருக்கணும்னு கேட்டார். அது என்ன, சாதாரணமா ஒரு உடம்போடு ஒரு மனிதன் பிறந்திருந்தா பசி தாகம் தூக்கம் வராதா? வைகுந்தத்துக்கு போன பிறகு இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா புரிந்து கொள்ளலாம். இங்கு இருக்கணுமேன்னு சுகாச்சாரியர் கேட்டார். அப்ப அவர் சொல்றார், பிபந்தம் துவன் முகாம்போஜச்சுதம் ஹரிகதாமிருதம், உம்ம வாயிலிருந்து ஹரிகதை என்கிற அமுதம் வந்து கொண்டிருக்கிறதே, அதை நன்னா சாப்பிட்டுட்டேன். இப்ப பசியும் கிடையாது, தாகமும் கிடையாது. தூங்கணுமான்னு கேட்டால் தளர்ச்சி ஏற்பட்டால் தானே தூக்கம். உடலுக்கு ஒரு தளர்ச்சி ஏற்படணும், ஏற்பட்டால் தூக்கம் தூங்கி அதனுடைய பலத்தை திரும்ப பெற வேண்டும். எனக்கு கதையை கேட்க கேட்க இன்னும் ஆனந்தமா இருக்கு, உடம்பு தெம்பா இருக்கு, நான் ஏன் தூங்கணும்? சுத்தும் வரவில்லை, நித்ரா தூக்கமும் வரவில்லை, எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீர் பாடக்கூடிய கதையை கேட்டே திருப்தியாக இருக்கிறேன், நீர் பாடிண்டே இருக்கணும். அவர் கேட்டது ஒண்ணுதான், நிறுத்தவே கூடாது, நீர் அதை போல பாடிண்டே இருக்கணும், நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் ஆனந்தம்னு பரீட்சித்து சொல்லுகிறார். அப்ப பகவானுடைய கதைகள் ஒண்ணு அமிர்தம் போல் இருக்கின்றன. அடுத்தது தப்த ஜீவனம், உலகத்தில் கொதித்து போய் துன்பத்தில் இருக்கும் ஒரு ஆத்மாவுக்கு நல்ல ஒரு அமுதத்தை கொடுத்து ஒரு இனிமையான பொருளை கொடுத்தா எவ்வளவு ஆனந்தம் இருக்கும். திரும்ப வாழ வைக்கக்கூடிய சஞ்சீவனின்னு சொல்றோம் இல்லையோ, லக்ஷ்மணனுக்கு திரும்ப உயிரையே கொடுத்த சஞ்சீவனி. அத போல பகவானுடைய கதைகள் சம்சாரத்தில் கொதித்து போயிருக்கும் ஆத்மாவுக்கு சஞ்சீவனியாக இருக்கின்றன. தப்த ஜீவனம் கல்மஷாபகம், மனசுல என்னென்ன குற்றங்கள் அழுக்குகள் இருக்கின்றனவோ அதையெல்லாம் மெதுவா போக்கிக் கொண்டே இருக்கும். சின்ன வயசுல இருந்து எதுக்கு கதை சொல்றா? பாட்டி தாத்தா அப்பா அம்மா எல்லாம் குழந்தைகளுக்கு ராமர் கதை கண்ணன் கதை இதை சொல்லி சொல்லித்தான் பல நாள். இன்னைக்கு வேற என்னமோ கதைகள், பல விதமான நிகழ்ச்சிகள் வந்து விட்டன. ஆனா இப்போ ஒரு மாற்றம் இருக்கு. நடுவுல ஒரு 30 ஆண்டுகளுக்கு பாரத கதைகளை எல்லாம் விட்டுட்டு என்னென்னமோ இசை என்னென்னமோ கதைகளை எல்லாம் பார்த்துட்டு இருந்தா குழந்தைகள். இப்ப திரும்ப வந்துடுத்து. நம்முடைய ராமாயணம் மகாபாரதம் பாகவதமே குழந்தைகள் பார்க்கும் வடிவத்திலெல்லாம் வந்திருக்கின்றன. அது வரைக்கும் நல்லது. அதை பார்த்தாவது கண்ணனுடைய பெருமையை தெரிஞ்சுக்கலாம். தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறார்கள் என்றால், மனசுல அந்த வயதிலிருந்தே நல்ல பண்புகள் தான் விதைக்கப்படுகின்றன. எந்த தவறான எண்ணங்களும் பிறக்காது. பொறாமை, ஒரு அசூயா, ஒரு திருட வேண்டும் என்கிற குணம், பிறர் மனை நோக்குவது, மற்றொருத்தர் பொருளை ஆசைப்படுவது, இது எதுவுமே வராது. மனதில் பகவான் இருந்து விட்டார் என்றார். ஒரு சின்ன இடத்தை பரமாத்மாவுக்கு மனசுல கொடுத்துட்டோம்னால்
அவர் அதோட நிற்க மாட்டார். ஒருத்தர் எங்கேயோ ஊருக்கு வந்தார். வந்தவருக்கு நான் ஒரு 2 நாள் தங்கணும், உங்க வீட்டுல இடம் இருக்கான்னு கேட்டார். இருக்கு, ஒரே ஒரு அறை இருக்கு, சின்னது, ஒரு 5க்கு 5 ஒரு அறை இருக்கு, அதுல வேணா தங்கிக்கும்னு சொன்னேன். சரி, நான் உடுக்கிண்டு படுத்துக்கிறேன், கட்டப்பட்டு படுத்துக்கிறேன்னு முதல்ல அந்த அறையை எடுத்துக்கொண்டு 2 நாள் தங்கினார். அப்புறம் என்கிட்ட வந்து, நான் இன்னொரு 4 நாள் இந்த ஊர்ல இருக்க வேண்டிய தேவை இருக்கு, நான் இருக்கலாமான்னு கேட்டார். சரி, இருந்துக்குமே, வீடு வெறுமைதான் இருக்கு, இருந்துக்கும்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணார், அந்த அறையிலிருந்து வெளியில வந்து ஒரு நாற்காலியில, முக்கியமா பெரிய பிரதான அறை இருக்குமோ இல்லையோ, அந்த நாற்காலியில வந்து உட்கார்ந்துட்டு 4 நாள் கழிச்சார். இன்னொரு 4 நாள் கழிச்சு வந்து, எனக்கு இன்னும் கொஞ்சம் காரியம் இருக்கு, இங்கதான் இருக்க போறேன், ஊஞ்சல் எங்க இருக்குதுன்னு கேட்டார். ஊஞ்சல்ல படுத்துட்டு நன்னா ஆடிண்டே ஒரு 4 நாள் கழிச்சார். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்தார். இந்த வீட்டு பத்திரம் யார் பேர்ல இருக்கு, எனக்கு வேணா எழுதி வச்சிருக்கீங்களான்னு கேட்டார். இத போலத்தான் பெருமாள் பண்ணுவாராம். நம்முடைய மனசுல ஒரு சின்ன இடத்தை கொடுத்தோம்னா, இடத்தை வச்சு மெதுவா பக்கத்துல இருக்கிற இந்த பக்கம் ஒரு 4 அடி, இந்த பக்கம் ஒரு 4 அடி, இந்த பக்கம் ஒரு 4 அடி, வேற என்னென்ன எண்ணங்கள் ஆசைகள் நம்ம மனசுல இருக்கோ அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி தானே உடம்பு முழுக்க மனசு முழுக்க நிறைந்து விடுவாராம். செஞ்சொற்கவிகாள் உயிர்காத்தாட்சை மின் திருமாலிரும் சோலை வஞ்சக்கள்வன் மாமாயன் மாயக் கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள்கலந்து நின்னார் அறியாவண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவையுண்டு தானேயாகி நிறைந்தானே என்று நம்மாழ்வார் பாடுகிறார். பகவான் ஆழ்வாரை ஏமாத்திட்டாராம். ஆழ்வாரிடத்துல வந்து, நான் திருவாய்மொழின்னு ஒரு பிரபந்தம் பாடணும்னு ஆசை, அதுக்கு நல்ல கவிஞரை தேடிட்டு இருந்தேன், உம்ம வாயை நான் கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டுமான்னு ஆழ்வாரிடத்துல கேட்டாராம். வேற ஒண்ணும் வேண்டாம், உம்ம மனசை எனக்கு வாடகைக்கு கொடும், ஒரு சின்ன இடம் கொடுத்தா போரும், உம்ம நாக்கு எனக்கு வாடகைக்கு வேணும், ஒரு 16 வருஷத்துக்கு கொடுத்தா போரும், நான் நல்ல தமிழ் பாசுரங்களை எல்லாம் பாடிட்டு கிளம்பி போயிடுறேன்னு பகவான் சொன்னாராம். சரின்னு ஆழ்வார் வாடகைக்கு கொடுத்தார். வந்த பெருமாள் மொத்தமும் என்னுடைய சொத்துன்னு மனசு முழுக்க நிறைந்து வேற எதுக்குமே இடமில்லாதபடிக்கு என் மனதை கவர்ந்து விட்டான்னு ஆழ்வார் பாடுகிறார். அப்ப பகவானுக்கு சின்ன இடம் கொடுத்தால் அவனுடைய கதைகளை கேட்டுக்கொண்டே இருந்தோம் என்றால் அது மெதுவா மத்த அழுக்குகள் மத்த ஆசைகளை எல்லாம் போக்கி மனசு சுத்தமாக்கிடும். அதுதான் கல்மஷாபகம் அகில லோக கல்மஷ க்ஷபண கதாமிருதாப்திம் அவகாஹ்ய. அப்படி அமுத கடலாக பகவானுடைய கதைகள் இருக்கின்றன. அதுக்குள்ள போய் நன்னா நீராட வேண்டுமா, குளிர குடைந்து நீராடணும்னு ஆண்டாள் சொன்னாலோ இல்லையோ. பகவானுடைய கதைகளை இப்படி கரையில உட்கார்ந்து கங்கையில குளிக்க போவோம். நாம ஏதானு அக்டோபர் நவம்பர் மாசத்துல போனோம்னா நன்னா ஐப்பசி மாசத்துல வெள்ளம் எடுத்து கங்கை ஓட போகிறாள். போய் நமக்கு பார்த்தா பயமா இருக்கும். சாமி, நான் மொண்டாளி எடுத்துன்னு வந்திருக்கேன், கங்கை கரையில உட்கார்ந்துட்டு மொண்டு மொண்டு கொட்டிக்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அத போல பகவானை அனுபவிக்கும் போது கரையில் அமர்ந்து கொண்டு மேலோட்டமா அனுபவிக்கவே கூடாது. அவகாஹ்ய, பகவானுடைய அனுபவத்தில் மொத்தமா குதிச்சு உள்ள விழுந்துடணுமா, தலைக்கு மேல வெள்ளம் போகும் அளவுக்கு உள்ளே முழுகி குளித்து ஆனந்தப்பட வேண்டும். அப்பதான் உண்மையான அனுபவம், கதாமிருதத்தை அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட கதைகளை கேட்டு தபாம்சி ஜகுஹு, என்னென்ன தாபங்கள் என்னென்ன துன்பங்கள் இருந்தனவோ தங்கள் முயற்சியாலே மனதை கட்டுப்படுத்தி வைராக்கியத்தை வளர்த்து கொண்டு ரஜோகுண தமோகுணத்தின் பாதிப்பை குறைத்து சத்துவகுணத்தை வளர்த்து கொண்டு உயர்ந்த ஞானிகளாக பக்தர்களாக யார் வாழ்கிறார்களோ அவர்கள் ஆனந்தத்தை கேட்கவே வேண்டாம். சாதாரணமா கதையை கேட்பவனுக்கே இவ்வளவு இன்பம் கிடைக்கும் என்றால் பகவானை உண்மையில் உணர்ந்து மனதில் வைத்து தியானிப்பவர்களுக்கு வேறு பொருளில் ஆசையே ஏற்படாது. வைகுந்தமே கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லிவிடுவார்களாம். பகவானுடைய நாம சங்கீர்த்தன இன்பம் இருக்கிறதோ இல்லையோ, அந்த அனுபவத்தை விட வைகுந்தத்துக்கு போனால் கிடைக்கிற அனுபவமே சுமார்தான்னு தொண்டடிப்பொடியாழ்வார் பாடுகிறார். பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை. என்னும் இச்சுவை, பகவானுடைய நாமங்களை சொல்லக்கூடியது இச்சுவை. இந்த உலகத்திலேயே நாம் பெறக்கூடிய பேரானந்தம் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன். இங்க இந்திரலோகம்னு சொன்னா ஸ்வர்கலோகம்னு அர்த்தம் கிடையாது. ஆழ்வார் இதுக்கு ஸ்வர்க்கத்துல ஆசைப்பட போறார். இந்திரலோகம் என்பது வைகுந்தத்தையே குறிக்கிறது. வைகுந்தத்தை ஆளக்கூடிய பெருமையை எனக்கு நீ கொடுப்பதாக இருந்தாலும் அது எனக்கு வேண்டாம். இச்சுவையே ஆனந்தமா இருக்கு. வைகுந்தத்துக்கு போய் படக்கூடிய ஆனந்தத்தை விட இந்த உலகத்தில் நாம சங்கீர்த்தனம் செய்யும் ஆனந்தம் உயர்ந்தது. பகவானுடைய குணங்களை நினைத்து ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறதோ இல்லையோ. நின் புகழில் வைகும் தம் சிந்தையிலும் மற்றினிதோ நீயவர்க்கு வைகுந்தம் என்னருளும் வான் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். பகவானுடைய குணங்களை நினைக்கிறோம்.
ராமனுடைய கதைகள், ராமனுடைய பழகக்கூடிய தன்மை, எப்படி குஹனையும் ஏற்றுக்கொண்டார், விபீஷணனையும் ஏற்றுக்கொண்டார், சுக்ரீவனையும் ஏற்றுக்கொண்டார், கண்ணன் மாடுகன்றுகளுக்கு பின்னால் ஓடினார், யாரையும் பாரபட்சம் பார்க்காமல் அனைவரையும் சேர்த்து கொண்டார். இந்த குணங்களை நினைக்க நினைக்க ஒரு ஆனந்தம் வரும் இல்லையோ? ஏன் வருது? நம்முடைய குணங்களை நினைச்சா நமக்கு ஆனந்தம் வரும். பரமாத்மாவுடைய குணங்களை நினைச்சா நமக்கு ஏன் ஆனந்தம் வருகிறது என்றால், அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. நமக்கு ரொம்ப வேண்டியவர் ஒருத்தர் இருக்காரு வச்சுங்களேன், அவர் மிக பெரியவர், உலகத்திலேயே பெரிய பணக்காரர்னு கேள்விப்பட்டா நமக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். நம்முடைய தகப்பனார் ரொம்ப நல்ல குணசாலின்னு உலகமே கொண்டாடினா ஆனந்தமா இருக்குமோ இல்லையோ? அதை போல என்னை பெற்ற தாய் தந்தை எல்லாம் பகவான் தான், அனைத்து விதமான உறவுகளும் பகவான் தான். அவர் சாதாரணப்பட்டவர் கிடையாது. உலகத்துக்கே தந்தை, உலகத்தையே படைத்தவர், உலகத்தையே ஆள்பவர், உலகத்துக்கே உதவக்கூடியவர், அனைவருக்கும் நல்லது செய்யக்கூடியவர், மோட்சமே அளிக்கும் வல்லமை படைத்தவர், என்னிடத்துல ரொம்ப அன்போடு இருப்பவர். இது அனைத்தும் தெரிய தெரிய நமக்கா ஒரு ஆனந்தம் வரும். ஓ, இப்பேற்பட்டவருக்கு நான் தொண்டனா? ஒருத்தர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், அவர் என்ன நல்லவரா கெட்டவரா சுமாரா உயர்ந்தவரா தெரியாத வரைக்கும் ஆனந்தமே இருக்காது. ஏதோ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், தொண்டு செய்து கொண்டிருக்கிறேன்னு இருக்கும். ஒரு நாள் அவர் மிக பெரியவர் என்று தெரிந்து கொண்டால் ஒரு இன்பம் ஏற்படுமே, அத போலத்தான் பக்தனுக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை விட வைகுந்தம் கூட பேரானந்தம் அல்ல. அதனால இங்கு கதைகளை கேட்டே ஆனந்தத்தை அடையலாம். இரண்டாவது, பகவானை மனதில் வைத்து தியானித்தோம் என்றால் அது உயர்ந்த ஆனந்தத்தை கொடுக்கும் என்று அடுத்த ஸ்லோகத்தில் தெரிவித்தார். சரி, தியானம்னு பேசின உடனே எப்படி தியானம் பண்ணலாம், பகவானை எப்படியெல்லாம் தியானம் செய்ய முடியும் என்று சில வகைகள் வேதத்தில் சொல்லும் போது, வைஸ்வானர வித்யான்னு ஒரு விதமான உபாசனம் செய்துதான் மோட்சம் அடைய வேண்டும். உபாசனம் என்பது தியானத்தை குறிக்கும். தியானம் செய்வதற்கு பல வழிகள் வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளன. முதல்ல சொல்லித்து வைஸ்வானர வித்யா என்றால், இந்த வயிற்றுக்குள்ள ஒரு நெருப்பு இருக்கு, ஜாடராக்னின்னு பெயர். நாம் உண்ணக்கூடிய உணவு அனைத்தையும் அந்த அக்னி தான் ஜெரிக்க வைக்கிறதாம். அந்த அக்னியாகவே பகவான் தான் இருக்கிறார். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆசிரிதா என்று கண்ணன் பகவத்கீதையில சொல்றார். அப்ப பகவானை நம் வயிற்றுக்குள் இருக்கும் நெருப்பாக நினைத்து தியானம் செய்வது ஒரு முறை, அதுக்கு வைஸ்வானர வித்யா என்று பெயர். அடுத்தது ஹிருதயம் இருக்கும் இல்லையோ, ஹிருதயத்துக்குள்ளே பரமாத்மா இருக்கிறார் என்று தியானிப்பது ஒரு முறை. இன்னொன்னு, என்னுடைய கண்ணுக்குள்ளே இருக்கிறார். ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யத்தே யச்சாசாவாதித்யே யச்சாயம் புருஷே ச ஏகஹா என்று வேதம் சொல்லுகிறது. சூரியனுக்குள்ள பகவான் இருக்கார்னு தியானம் பண்ணலாம், என்னுடைய கண்ணுக்குள்ள பகவான் இருக்கார்னு தியானம் பண்ணலாம், என்னுடைய உச்சியிலே இருக்கிறார்னு தியானம் பண்ணலாம். இத போல வேதம் பலவிதமான உபாசனங்களை சொல்லுகிறது. அதையெல்லாம் சொல்றார். உதரம் உபாசத்தே ய ரிஷிவத்மசு கர்கூர்ப திருஷா பரிசர பத்ததிம் ஹிருதயம் ஆருணோ தகரம் தத உதகானந்த தவ தாம சிரஃப் பரமம் புனரிக யது சமேத்திய ந பதந்தி கிருதான்முகே. உன்னை அடைய வேண்டும், திரும்பவும் சம்சாரத்துல விழுந்து விடக்கூடாது, மிருத்யுவினுடைய வாயிலே திரும்பவும் விழக்கூடாது. இது ஒண்ணுதான் ஆசை. திரும்ப திரும்ப சம்சாரத்தில் பிறப்பு இறப்புன்னு சுத்தி கொண்டே இருக்கிறோம். இதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் பகவானை உபாசனம் செய்து தியானம் செய்ய வேண்டும். அந்த தியானத்தில் சுமாரா ஞானமுடையவர்கள் வயிற்றில் இருக்கிற நெருப்புன்னு தியானம் பண்ணுவாளாம். இன்னும் ஞானிகள் ஹிருதயத்தில் இருக்கிற ஆகாசம்னு தியானம் பண்ணுவார்களாம். இன்னும் உயர்ந்தவர்கள் உச்சியில் இருக்கக்கூடியவர் நம்முடைய பிரம்மரத்னம்னு நாடி சொல்றோமே, அந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்னு தியானம் செய்கிறார்கள். இப்படி எந்த முறையில் தியானம் செய்தாலும் இறுதியில் உன்னையே வந்து அடைகிறார்கள். உன்னை அடைந்து விட்டால் திரும்ப சம்சாரத்தில் பிறக்கவே வேண்டாம். உலகத்துல வேற எங்க வேணாலும் போவோம். 4 சொல்றோம் இல்லையோ, தர்மம்னு முக்கியமா சொல்றோம். புண்ணியங்களை நிறைய சேர்த்தோம்னு வச்சுங்கோ, வைகுந்தத்துக்கு போயிடலாமா? பாபம் தானே தடையாக இருக்கும், இந்த சம்சாரத்தில் திரும்ப திரும்ப பிறக்க வைக்கும். புண்ணியங்களை நிறைய சேர்த்தால் வைகுந்தம் போகலாமான்னு கேட்டால், பாபம் என்பது எவ்வளவு மோசமானதோ புண்ணியம் என்பதும் அதே போல மோசமானதுதான். ரெண்டுமே விலங்கு. நம்ம ஒருத்தர் சிறையில அடைச்சா முதல்ல செப்புல இல்ல இரும்புல விலங்கு போட்டார். சாமி, நான் எவ்வளவு உயர்ந்தவன், எனக்கு போய் செப்புல விலங்கு போடுறீங்களேன்னு கேட்டேன். சரி, அவ்வளவுதானே. தங்கத்துல விலங்கு பண்ணி போடுறேன்னு 2 கையில போட்டா. விலங்கு தானே, தங்கத்துல இருந்தாலும் இரும்புல இருந்தாலும் விலங்கு தான். என்னால சுதந்திரமாக வெளியே போக முடியாது. அதை போல பாபம் என்பது இரும்பு விலங்கு, புண்ணியம் என்பது தங்கத்துல விலங்கு. ரெண்டுமே என்ன சம்சாரத்துலதான் கட்டுப்படுத்தி வைக்க போறது. பாபம் பண்ணா நரகத்துக்கு போய் கஷ்டப்பட்டுட்டே சம்சாரத்துல இருக்க போறேன், புண்ணியம் பண்ணா ஸ்வர்க்கத்துக்கு போய் ஆனந்தப்பட்டு கொண்டே சம்சாரத்துல இருக்க போறேன்.
மோட்சம் அடைவதற்கு புண்ணியமும் உதவாது, பாபமும் உதவாது. அப்ப ஒரே வழி, பகவான் திருவடிகளை தியானம் செய்து அவரை அடைந்து விட்டோம் என்றால் நச்ச புனராவர்த்ததே, அவன் மட்டும்தான் திரும்ப வருவது கிடையாது. பகவானுடைய திருவடிகளை அடைந்தவன் திரும்ப ஒரு நாள் சம்சாரத்தில் பிறப்பதே கிடையாது. முக்தன், முக்தி அடைந்து விட்டான்னு சொன்னால் மறுபடியும் இந்த உலகத்துல பிறக்கவே வேண்டாம். அதை ஆசைப்பட்டு பலவிதமான தியானங்களை செய்கிறார்கள். பகவான் நம்முடைய உடம்புல அத்தனை இடத்திலும் இருக்கிறாராம். இந்த தியானம் என்பது பொய்யான ஒன்று கிடையாது. வயிற்றிலையும் பகவான் இருக்கார், நெஞ்சிலையும் பகவான் இருக்கார், கண்ணிலும் பகவான் இருக்கிறார், நெத்தியிலும் இருக்கிறார், உச்சியிலும் இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு அங்கத்திலும் பெருமான் வந்து குடிகொண்டு இருக்கிறார். நேத்திக்கு ஆழ்வார் திருவடி தொடர்ந்து நடக்கும் இல்லையோ, திரு அத்தியன உற்சவம் முடியும் போது ஆழ்வார் போய் பகவானுடைய திருவடியிலே தலை வைத்து வணங்குகிறார். திருவடி தொழல், திருவடி சேர்வதுன்னு தெரிவிப்பார்கள். ஆழ்வார் திருநகரி, ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம் திருக்குருகூர். அந்த இடத்துல மட்டும் ஒரு சிறப்பு உண்டு. பகவான் வந்து ஆழ்வாருடைய தலையில அமர்ந்து கொள்வார். அதுக்கு திருமுடி சேவைன்னு பேர். பொதுவா என்ன பண்ணுவா, ஆழ்வார் விக்கிரகத்தை கையில் ஏழ பண்ணி கொண்டு பகவான பிரதட்சணமா வந்து பகவானுடைய திருவடியில போய் ஆழ்வார் தலைபடும்படிக்கு வைத்து விடுவார்களோ இல்லையோ. அந்த ஊர்ல மட்டும் இதற்கு இதுவும் உண்டு. ஆனா அதற்கு முன்னால் வேறு ஒரு சிறப்பு உண்டு. பகவானுடைய விக்கிரகத்தை கையில தூக்கிண்டு அர்ச்சக சுவாமி நேர வந்து ஆழ்வாருடைய தலையில பகவான் திருவடி படும்படிக்கு வைப்பா. திரும்பவும் பகவான் தன்னுடைய இடத்துக்கு போயிடுவார். ஏன் இதை பண்றார்னால், ஆழ்வாருடைய ஒரு பாசுரம், 10 பாசுரங்கள் பாடினார். ஆழ்வாரை வந்து அனுகிரகிக்க வேண்டும்னு பகவானுக்கு ஆசை. நேர வந்து ஆழ்வாருடைய மனசிலே அமர்ந்து கொண்டால் ஆழ்வாருக்கு அந்த ஆனந்தத்தை தாங்க முடியாதாம். எப்பவுமே திடீர்னு ஒரு ஆனந்தம் வந்தா கட்டமா இருக்கும், திடீர்னு பெரிய துக்கம் ஏற்பட்டாலும் ரொம்ப வருத்தமா இருக்குமோ இல்லையோ. அப்ப மெதுவா ஒருத்தரை பழக்கணும். இந்த பெரிய மலைகளை எல்லாம் ஏற போவாளோ இல்லையோ, ஹிமாச்சல பர்வதத்தை ஏற போறேன், இது போல ஒருத்தர் போனார்னா அப்ப என்ன பண்ணுவா, நேர நம்மளை கொண்டு போய் உயரமான இடத்துல இருக்க அனுமதிக்க மாட்டார்கள். முதல்ல இந்த மலையினுடைய அடிவாரம் இருக்குமோ இல்லையோ, அங்க போய் ஒரு 2 நாள் தங்கணும். நம்ம உடம்பு அந்த பனிக்கு, அந்த குளிருக்கு, அந்த காற்றுக்கு பழக வேண்டும். அப்புறம் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போனா அங்க ஒரு 2 நாள் தங்கணும். அந்த பனிக்கு காற்றுக்கு உடம்பு பழகணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனா பழகணும். இப்படித்தானே கூட்டிட்டு போவா. அத போல பகவான் என்ன பண்ணாராம், ஆழ்வாருக்கு பக்கத்துல வந்து முதல்ல நின்னுண்டாராம். அங்கிருந்து ஏறி வந்து இடுப்புல உட்கார்ந்துட்டாராம். அங்கிருந்து வந்து மனசுல உட்கார்ந்துட்டாராம். அங்கிருந்து வந்து வாயில அமர்ந்தாராம். அங்கிருந்து கண்ணுக்குள்ள வந்தாராம், நெத்திக்குள்ள வந்தாராம். கடைசியில உச்சி உளானே, ஆழ்வார் வரிசையா பாடுறார். கண் என்னுடைய சூழலுளானே, கண்ணல் என் ஒக்கலையானே, என்னுடைய நெஞ்சு நுளானே, என்னுடைய நாவின் உளானே, கண்ணின் உளானே, நெற்றி உளானே, உச்சி உளானே. ஆழ்வாருடைய தலைக்கு போய் சேர வேண்டும். அதுக்கு நேர வர முடியாது. மெதுவா பக்கத்துல ஏறி போய் ஆழ்வாருடைய தலையிலே அமர்ந்து கொண்டாராம். அப்ப நம்முடைய ஒவ்வொரு அங்கத்திலும் பகவான் இருக்கிறார். நம்ம இந்த கவச்சங்கள் எல்லாம் படிக்கிறோம் இல்லையோ, நாராயண கவச்சம், வராக கவச்சம், நிருசிம்ம கவச்சம் எல்லாம் படிக்கிறோம். பகவான் என்னுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் பகவான் ரட்சிக்கட்டும். எப்படி ரட்சிப்பார்? ஒவ்வொரு அங்கத்துக்குள்ளும் அவர் இருக்கிறார். என்னை காப்பதற்காகவே நம் உடலுக்குள்ள இருந்து ரட்சிக்கிறாரோ இல்லையோ. அப்ப அந்த பகவானை உடலில் எந்த பகுதியையும் தியானிக்கலாம். மாவில தியானிக்கலாம், ஹிருதயத்துல தியானிக்கலாம், கண்ணுல தியானிக்கலாம், உச்சியில் தியானிக்கலாம். எப்படி தியானித்தாலும் அவனுக்கு முக்தி கிடைக்க போகிறது. அப்ப தியானம் தான் பகவானை அடைவதற்கு சிறந்த மார்க்கம் என்று வேதம் தெரிவித்தது. அடுத்த ஸ்லோகம், ஸ்வகிருத விசித்திர யோனிஷு விஷன்னிவ ஹேதுதயா தரதமஸ்சகாசி அனலவத் ஸ்வகிருதானுகிருதிஹி அத விததா ஸ்வமீஷு அவிததம் தவ தாமசமம் விரஜதியோ அன்வயந்தி அபிவிஷன் விபன்யவஹா ஏகரசம். அடுத்து தெரிவிக்கிறார், பகவான் எங்கேயோ இருக்கார்னு மட்டும் நினைக்க வேண்டாம். அப்படிப்பட்டவர் தான் படைத்த உலகத்தில் தானே வந்து பிறக்கிறார் என்று அடுத்த ஒரு 2-3 ஸ்லோகங்களாலே அவதாரத்தினுடைய பெருமையை பற்றி வேதம் சொல்லுகிறது. முதல்ல சொன்னது பகவான் உலகத்தை படைக்கிறார். அவனுடைய அருள் இருந்தால்தான் நம்மால எதையும் சாதிக்க முடியும். அவன் பக்தி இருந்தால்தான் இந்த ஆத்மா உயர முடியும். இதெல்லாம் முதல்ல சொன்னார். சரி, அவர் வைகுந்தத்திலேயே இருப்பாரா? அவரை நான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னு கேட்டால் அங்கேயே இருக்கவில்லை. வந்து இந்த உலகத்துக்குள்ளே பிறக்கிறார். தன்னால படைக்கப்பட்ட உலகம், தன்னால் படைக்கப்பட்ட பிராணிகள், அந்த பிராணிகள் ஒவ்வொன்னோடும் தான் சேர்ந்து பழகணும்னு பகவானுக்கு ஆசையம். ஆழ்வாருடைய ஒரு பாசுரம், அணைவது அரவணமேல் பூம் பாவையாகம் புணர்வது இருவரவர் முதலும் தானே இணைவனாம் எப்பொருட்கும் வீடு முதலாம்னு ஆழ்வார் பாடினார். பகவான் பெரிய உயர்ந்த ஒரு தேவதை, வைகுந்தத்திலே அமர்ந்திருக்கிறார். அங்கேயே இருக்கலாமோ இல்லையோ. ஆனா அவருக்கு என்ன எண்ணம், நாம் படைத்த குழந்தைகள் மீன்கள், அவர்களோடு நாம் போய் பழக வேண்டாமா?
என்னால் படைக்கப்பட்டவைகள் பன்றிகள், அவர்களுக்குள்ள ஒருத்தனா நான் இருக்க வேண்டாமா? நான் என்ன பெரிய சிம்மாசனத்திலேயே அமர்ந்து கொண்டிருந்தால் குழந்தைகளோடு பழகணுங்கிற எண்ணம் ஏற்படுமோ இல்லையோ? அதனால் தான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய், தான் படைத்த உலகத்தில் என்னென்ன விதமான பிராணிகள் இருக்குமோ அது ஒவ்வொரு ஜாதியிலும் பகவான் வந்து பிறக்கிறாராம். மீனாக பிறக்கிறார், ஆமையாக பிறக்கிறார், பன்றியாக பிறக்கிறார், சிங்கமாக பிறக்கிறார், தேவனாக பிறக்கிறார், மனுஷனாக பிறக்கிறார், மரமாக பிறக்கிறார், ஜலமாக பிறக்கிறார். இப்படி எல்லா விதமான அவதாரங்களையும் பகவான் ஏன் எடுக்கிறார் என்றால், தன் குழந்தைகளை விட்டு தான் விலகி இருப்பது பகவானுக்கு பிடிக்காதான். அதனால் ஒவ்வொரு யோனியிலும் ஸ்வகிருத விசித்திர யோனிஷு விஷன்னிவ, தன்னால படைக்கப்பட்ட விசித்திரமான பலவிதமான பிறவிகள், அந்த ஒவ்வொரு பிறவியிலும் பகவான் தானே வந்து பிறக்கிறார். எதற்காக? ஹேதுதயா தரதமஸ் சகாசி அனலவது ஸ்வகிருதானுகிருதிஹி, பகவான் அதற்கு ஏற்ப ஒரு வடிவத்தை எடுத்துக்கிறார். நெருப்பை போல பகவான் இந்த அவதாரங்களை செய்கிறார்னு தெரிவிக்கிறார்.